வாங்க ரங்கநாதன், வாங்க. இருக்கட்டும். பாலா உங்க பையனா? ஆமா, என் பையன் தான். உங்களுக்கு போய் இப்படி ஒரு பையனா? என்ன என்ன நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா? இன்னும் என்ன நடக்கணும்? உங்க பையன் பாலா என் பையனை நடு ரோட்ல நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டிருக்கான். உங்க மேல உள்ள மரியாதையால விட்டு வச்சிருக்கேன், இல்லைன்னா கண்டதுண்டமா வெட்டி காவிரி ஆத்துல போட்டிருப்பேன். இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். சொல்லி வைங்க உங்க பையன்கிட்ட. வணக்கம் சண்முக சுந்தரம் சார், நல்லா இருக்கீங்களா? கும்போணத்தோட நேர்மையான தாசில்தார்னு ஊரெல்லாம் பரபரப்பாக பேசிக்கிறாங்க. 10 பைசா லஞ்சம் வாங்காத ஆளுன்னு கேட்க நல்லாவா இருக்கு? பதவிக்கு வந்தம்மா, சம்பாரிச்சமா, செட்டில் ஆனமான இருக்கணும். சரி, அதை விடுங்க, உங்கள் பர்சனல் விஷயம். எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு, பச்சையாக சொல்லணும்னா பழக்கம். அவள் ஒரு புறம்போக்கு நேரத்தில் குடியிருக்கா, அதுக்கு பட்டா போட்டு கொடுக்கணும். புறம்போக்கு? நான் இடத்த சொன்னேன். சட்டத்தை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது. நேர்மையான தாசில்தாரில் அப்படி தான் பேசுவீங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. சட்டத்தை காக்க வேண்டியனா சட்டத்தை மீறி எல்லாத்தையும் செய்வேன். 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா எவனா இருந்தாலும் என்கவுண்டரில் கண்ணை மூடிட்டு சுட்டு தள்ளிடுவேன். எந்த துப்பாக்கி குண்டுக்கும் இந்த சண்முக சுந்தரம் பயப்பட மாட்டான் வேணுகோபால். போலீஸ்காரனை பகைச்சிக்கிட்டு எவனை நிம்மதியாக இருந்ததில்லை. பட்டாவை ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபோன் பண்ணுங்க, வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். யோ, அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். செக்யூரிட்டி டைட் பண்ணுங்க. கோயில் பக்கத்து ரோட பிளாக் பண்ணி வைங்க. அப்புறம் இந்த வருஷம் கோயில் திருவிழாக்கு சென்னை மேயர் கிருஷ்ணமூர்த்தி வராராம், நம்ம உயிரை வாங்கி தொலைகிறதுக்குன்னே. அதனால் அந்த ஆள் வரும்போது எந்த அசம்பாதமும் நடக்கக்கூடாது. என்ன, அந்த ஆள் மோசமான ஆளியா? வறுத்து எடுத்துருவேன். உன்னோட வீட்டுக்கார ஏமா அப்படி பண்றாரு? காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? பாவமா அந்த பையன். அவ என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா? தண்ணியை தானே என் முகத்துல ஊத்துனா, அதுக்கு போய் எப்படி அடிக்கிறது? எப்படிமா அவரு கூட 20 வருஷம் பழகி போச்சு. பாலா, என்ன உனக்கு போஸ்ட் வந்திருக்கு. போஸ்ட் வந்திருக்கா? எங்க இருந்து? சென்னையில இருந்து. சென்னையில இருந்தா? குடு. இந்தா. நமக்கு எவன்டா ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புறவன்? பாலாக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? சாரி பாலா, போலீஸ் அன்னைக்கு உன்னை அப்படி அடிக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஃபீல் பண்ண தெரியுமா? உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ. இன்னும் 2 நாள் கழிச்சு உன்னோட ஸ்கூலுக்கு நான் ஃபோன் பண்றேன். மார்னிங் 9 o'clock. வெயிட் பண்ணுவியா? ஹலோ, யார் பேசுறது? நான் பிரியா பேசுறேன். ஹலோ, நீங்க யார் பேசுறது? ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ ஹலோ ஹலோ, நான் பிரியா பேசுறேன். நீங்க யார் பேசுறது? ஹலோ, நான் 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 பாலா பேசுறேன் பிரியா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உடம்பு பரவாயில்லையா? சரியாயிடுச்சு பிரியா. நீ எழுதின 4 வரி லெட்டரை படிச்சதுக்கப்புறம் உடம்பு சரியாயிடுச்சு. மனசு சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னே தெரியல. நீ எழுதின லெட்டரை சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் தினமும் பைபிள் படிக்கிற மாதிரி இது வரைக்கும் 200 தடவையாவது படிச்சிருப்பேன். லெட்டர் படிக்கிறது இருக்கட்டும், கிளாஸ்ல எப்படி படிப்ப? படிப்பெல்லாம் எனக்கு வராது பிரியா. நான் ரவுடியா பிரியா. டீச்சர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் என்ன ரவுடி ரவுடின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நீ மட்டும்தான் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டு லெட்டர் எழுதின. அந்த லெட்டரை படித்து நான் எங்கேயோ போயிட்டேன் தெரியுமா? எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உலகத்திலேயே நான் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இனிமேல் நீ ஸ்கூலுக்கெல்லாம் ஃபோன் பண்ண வேண்டாம். எனக்கு தெரிஞ்சவங்க நம்பர் தரேன், நீ அங்கேயே ஃபோன் பண்ணு. அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோ பிரியா. 0435252652. இனிமே இந்த நம்பருக்கே ஃபோன் பண்ணு. பண்ணுவல்ல பிரியா? பண்றேன். ஓ நம்பர் தாயே, நானே ஃபோன் பண்றேன். இல்ல இல்ல இல்ல, நானே பண்றேன். உன்னோட ஃபோனுக்காக
எத்தனை நாளானாலும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பண்ணுவியா? பண்றேன், ப்ராமிஸ். ஓகே, தேங்க்ஸ் பிரியா. சென்ட் ஜோசப் ஸ்கூலின் புயல் பாலான்னு பட்டப்பேரை வச்சுக்கிட்டு அலையிறது அசிங்கமா இல்ல? ஃபெயில் ஆகுறதா ஆகுற, பாடர் மார்க் எடுத்தாவது ஃபெயில் ஆகக்கூடாது. 15, 12, 10, 6ன்னு வெக்கமால உனக்கு? கண்ணு தெரியாதவன் கூட போன வருஷம் 2 பாடத்துல ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்கான். உனக்கு கண்ணு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? கிளாஸ்லேயே கடைசி மார்க் எடுக்கிற இவனுக்கு மறுபடியும் கிளாப்ஸ் தட்டுங்கப்பா. வேல்முருகன், எனக்கு ஃபோன் ஏதாவது வந்துச்சா? ஃபோன் எதுவும் வரலையே பாலா. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க வேல்முருகன். என்ன பாலா, உனக்கு ஃபோன் வந்தா மறப்பண்ணா? எந்த ஃபோனும் வரல பாலா. கடவுளே கடவுளே, இது பிரியாவா தான் இருக்கணும் கடவுளே. ஹலோ, நான் சென்னையில இருந்து பிரியா பேசுறேன். அங்க பாலா இருக்காரா? சொல்லு பிரியா, நான் பாலா தான் பேசுறேன். நல்லா இருக்கியா பாலா? நல்லா இருக்கேன் பிரியா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஏன் உன்னோட குரல் சோகமா இருக்கு? அப்படி ஒன்றும் இல்லையே. பொய் சொல்லாத, உன்னோட குரல் சோகமா தான் இருக்கு. கிளாஸ்ல நான் தான் கடைசி மார்க். ஹெட்மாஸ்டர் என்ன திட்டி தீத்துட்டாரு. மானம் போயிடுச்சு தெரியுமா? கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. கடைசி மார்க் வாங்கினதுக்காக கிளாஸ் பசங்கெல்லாம் கை தட்டினாங்க. இதுவே பழைய பாலாவா இருந்தா ஒருத்தன் கை தட்டிருப்பானா? நீ படிக்க வேண்டியதானே? எனக்கு படிப்பெல்லாம் வராது பிரியா. நான் மக்கு மரமண்ட, எனக்கு ஒன்றும் ஏறாது. என்ன நினைச்சுக்கிட்டே நீ படிக்க வேண்டியதானே? 24 hours உன்னையே தான் நினைச்சிட்டு இருக்கேன் பிரியா. உன்னை நினைச்சா சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா படிப்பா வருமா? கண்டிப்பா வரும். நான் எழுதின லெட்டர் எத்தனை வாட்டி படிச்ச? ஒரு 200 தடவை படிச்சிருப்பேன். இனிமே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லா சப்ஜெக்டையும் நான் எழுதின லெட்டரா நினைச்சு படி. உனக்கு படிப்பு வரும். ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நீ எழுதின லெட்டரா நினைச்சு படிக்கிறேன். நான் ஒவ்வொரு தடவை ஃபோன் பண்ணும்போதும் கொஸ்டின் கேட்பேன். நீ ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? என்ன பிரியா, டீச்சர் மாதிரி மிரட்டுற? மிரட்டெல்லாம் இல்ல. ஆன்சர் சொல்லுவியா மாட்டியா? சொல்றேன் பிரியா. சரி, பாய் பாலா. ஓகே, பாய். தேங்க்ஸ் வேல்முருகன். பாலா, சொல்லுங்க. நீ சாஞ்சி அழறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் புதுசா ஒரு தோல் கிடைச்சிருக்கு பாலா. கெட்டியா பிடிச்சிக்க பாலா. என்னால நம்பவே முடியல. எதப்பா? ஏன் பாலாவா இப்படி? ஆமா, ஸ்கூல் புக் தானே படிக்கிற? கெமிஸ்ட்ரி புக்பா, முக்கியமான சப்ஜெக்ட். நீ படிக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? முதல்ல நீ பிறந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்ப நீ படிக்கிறத பார்த்து 2வது தடவை சந்தோஷமா இருக்கு. நீ எந்த பொண்ணையாவது விரும்புறியாடா? இல்லப்பா. இல்ல, நீ எந்த பொண்ணையாவது விரும்ப ஆரம்பிச்சிருக்கியான்னு கேட்டேன். அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. ஏன் கேக்குறீங்க? காதல் கொண்ட இதயம் தான் சாதனை செய்ய துடிக்கும். என் பையனும் தான். குட் நைட். குட் நைட் பா. Bala? Bala! Get out of the class and kneel down on the ground. ஜேம்ஸ், அப்பா, என்னாச்சு அவனுக்கு? காலையில போகும்போது நல்லா தானே போனா? நான் அப்பவே சொன்னேன்ப்பா, கேண்டீன்ல தண்ணி வாங்கி குடிக்க வேணான்ட்டு. தண்ணி குடிச்சதுனால தான் அந்த ப்ராப்ளம்ப்பா. ஓ சரி, பிரியான்ற பொண்ணு தெரியுமா உனக்கு? எந்த பிரியாப்பா? எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்கேஜி படிக்குதே, கரூர் விஷயத்தில் கூட அவங்க அப்பா மேனேஜராக இருக்கிற அந்த பிரியாவாப்பா? ஏய், நீங்களா உண்மையை பேச மாட்டீங்களா? பாலா பிரியான்ற பொண்ணோட பேரை டெஸ்க் முழுக்க எழுதி வச்சிருக்கான். டீச்சர் அதை பார்த்ததும் வெயில் அவனை நில் டவுன் பண்ண வச்சிருக்காங்க. அதை என்கிட்ட சொல்ல ஏன்டா பயப்படுறீங்க? மிருகமா இருந்த என் பையனை மனுஷனா மாத்துறத பிரியாதான். 21 வருஷமா நான் சொல்லி எதுவுமே அவன் கேட்டதில்லை. ஆனா 21 நாள்ல பிரியா அவனை மாத்திட்டா. பிரியாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்.
தேங்க்ஸ் டு பிரியா.